11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.13 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 6லிருந்து 10 வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கலாம். 6வது கணக்கு லாக் ரூட் 2 512 மதிப்பெண்ணான கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. தீர்வுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மடக்கையின் மதிப்பு லாகு ரூட் 2 512 என கொடுக்கப்பட்டுள்ளது. ரூட் 2ன்னு லாகோட அடிமானத்தில் இருக்கிறதுனால இந்த 512ஐயும் ரூட் 2ன் மடங்குகளாக கொண்டு வரலாம். 512 முதல்ல 2ன் மடங்காக எழுதுகிறோம். அப்படின்னா 2ஆல் இந்த மதிப்பை வகுக்கிறோம். 2ஆல் வகுக்கிறப்ப 2 2 4 மீதி 1 I2 10 மீதி 1 6 2 12 திரும்ப 2ஆல் வகுக்கிறோம். 1 2 2 2 2 4 மீதி 1 8 2 16 2ஆல் வகுக்கிறப்ப 6 2 12 4 2 8 திரும்ப 2ஆல் வகுக்கிறோம். 3 2 6 2 2 4 16 2 32 8 2 16 4 2 8 இது 2ஆல் வகுக்கிறப்ப 2 2 4 2 2 2ஆல் வகுக்கிறப்ப மதிப்பு 1. 2ஆல் 9 முறை இந்த எண்ணை வகுத்திருக்கிறோம். எனவே இதை எப்படி எழுதிக்கலாம்னா லாக் ரூட் 2 512 2ன் அடுக்கு 9ன்னு எழுதலாம். லாகின் மடக்கு அடுக்கு விதியை பயன்படுத்திட்டு 9 முன்னாடி கொண்டு வரலாம். அடுக்கு விதியானது லாக் ஏ எக்ஸ் பவர் ஆறுன்னு இருந்ததுன்னா ஆர் பெருக்கல் லாக் ஆஃப் ஏஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எனவே 9 முன்னாடி வந்ததுன்னா 9 லாக் ரூட் 2 2. அதே போல் 2 ரூட் 2ன்னு மாற்றி எழுதுகிறோம். அப்படின்னா எத்தனை முறை எழுதலாம்னா 9 லாக் ரூட் 2 அடிமானம் ரூட் 2ன்னு இருக்குது. 2 ரூட் 2 2 முறை வர்க்கப்படுத்திக்கிட்டோம். அப்புறம் 2 முறை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு 2 இருக்கு சமம். எனவே 2 என்பதை ரூட் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். திரும்ப அடுக்கு விதியை பயன்படுத்துகிறப்ப ஒரு 2 முன்னாடி வந்துடும். அப்போ 9 பெருக்கல் 2 லாக் ஆஃப் ரூட் 2 ரூட் 2ன்னு வரும். 9 2 18 லாகு ரூட் 2 ரூட் 2. லாக் ஏ அடிமானமும் மதிப்பும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா மதிப்பு 1ற்கு சமம். எனவே லாக் ரூட் 2 ரூட் 2ன் மதிப்பு 1 பெருக்கல் 1ன்னு கொடுத்துட்டோம்னா 18 பெருக்கல் 1 18. இது எந்த ஆப்ஷனில் வரும்னா ஆப்ஷன் 2 18 என்பது சரியான மதிப்பு ஆகும். அடுத்து 7ஆம் கணக்கு பார்க்குறோம். லாக் 3 1/81ன் மதிப்பெண்ணான கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. தீர்வில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மடக்கையானது லாக் 3 1/81. இந்த 1/81 அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம்னா 81 பவர் -1ன்னு எழுதிக்கலாம். நேர்மாறு அப்படிங்கிறதுனால 81 பவர் -1. லாகின் அடுக்கு விதியை பயன்படுத்துகிறோம். அடிமானம் லாக் ஏன்னு இருந்து எக்ஸ் பவர் ஆறுன்னு இருந்ததுன்னா ஆர் லாக் ஏஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எனவே அடுக்கு விதியை பயன்படுத்துகிறப்ப -1 முன்னாடி வந்துடும். லாக் 3 81 மட்டும் இருக்கும். இப்போ 81 வகுக்கலாம். 81 எந்த நம்பரால் வகுப்படும்? 3ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 2 3 6 மீதி 2 7 3 21 திரும்ப 3னா 9 3 27 திரும்ப ஒரு 3 3 9 திரும்ப 3ஆல் வகுத்துட்டோம்னா மதிப்பு 1. எனவே -1 பெருக்கு -1ஆல் பெருக்கிட்டோம்னா மைனஸ் தான் வரும் முன்னாடி. லாக் 3 81 3ன் அடுக்கு 4ன்னு எழுதிக்கலாம். லாகோட அடுக்கு விதியை திரும்ப பயன்படுத்துகிறோம். -4 முன்னாடி வந்துடும். லாக் 3 3ன்னு வந்துடும். லாக் 3 3 அடிமானமும் மதிப்பும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா மதிப்பு 1. -4 பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பானது -4. -4 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3 -4 என்பது சரியான மதிப்பு ஆகும். அடுத்து 8ஆம் கணக்கு பார்க்கிறோம். லாக் ரூட் எக்ஸ் 0.25 = 4 எனில் எக்ஸின் மதிப்பெண்ணான கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மடக்கை சமன்பாடானது லாக் ரூட் எக்ஸ் 0.25 = 4. இந்த லாக் ரூட் எக்ஸ் 0.254 என்பதை எப்படி எழுதிக்கலாம்னா 4 பெருக்கல் 1ன்னு எழுதிட்டு முதல் அதாவது சமன்பாட்டில் இடதுபுறம் ரூட் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால அடிமானமும் லாகு அடிமானமும் மதிப்பும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு 1. இங்கே லாக் ரூட் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால வலதுபுறம் இந்த 4 பெருக்கல் 1ன்னு பிரித்து எழுதி 1க்கு பதிலாக மடக்கையின் மதிப்பும் அடிமானமும் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு மதிப்பு பிரித்து எழுதிட்டோம்னா லாக் ரூட் எக்ஸ் 0.25 = 4 பெருக்கல் லாக் ஆஃப் 1க்கு பதிலாக அடிமானம் ரூட் எக்ஸ் மதிப்பு ரூட் எக்ஸ்ன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். லாகின் அடுக்கு விதியை பயன்படுத்துகிறப்ப இடதுபுறம் மதிப்பு அப்படியே எழுதிடுற லாக் ரூட் எக்ஸ் 0.25 வலதுபுறம் கீழே இருக்கக்கூடிய மதிப்பை அடுக்கு கொண்டு போகிற ரூட் எக்ஸ் பவர் 4. இருபுறமும் லாக் ரூட் எக்ஸ்ன்னு ஒரே மாதிரி இருக்கிறதுனால மடக்கை மதிப்புகள் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா
மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு 0.25 ரூட் எக்ஸு பவர் 4. இந்த ரூட் எக்ஸ் எக்ஸின் மதிப்பு தான் கணக்கிடணும். எனவே ரூட் எக்ஸ் என்பதை எக்ஸ் பவர் 1/2 எழுதி ஹோல் பவர் 4 1 2 2 4 0.25 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு மதிப்பு கிடச்சிருக்குது. இருபுறமும் இடமாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.25ன்னு கிடைக்கும். எனவே எக்ஸின் மதிப்பானது ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 0.25 எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு 0.5. 0.5 என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 1 0.5 என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 9ஆம் கணக்கு பார்க்குறோம். லாக் ஏபி லாக் பிசி லாக் சிஏயின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு முக்கிய நிபந்தனையை பயன்படுத்துகிறோம். லாக் அடிமானம் பிஏன்னு இருந்ததுன்னா இந்த மதிப்பு எப்படி எழுதிக்கிறான்னா லாக் ஏ பை லாக் சி லாக் பி அடிமான மதிப்பு பை லாகின் மதிப்பை எழுதிக்கிட்டு இரண்டுக்கும் பொதுவாக ஏதேனும் ஒரு அடிமானத்தை இங்கே சீன் ஏது குறிப்பிடலாம். இந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் இந்த கணக்குக்கு உண்டான தீர்வு கணக்கிட போகிறோம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மடக்கையானது லாக் ஏபி பெருக்கல் லாக் பிசி பெருக்கல் லாக் சிஏ. ஸோ அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறத எப்படி மாற்றி நம்ம எழுதிடலாம் அப்படின்னா லாக் பி பை லாக் ஏன்னு முதல் மதிப்பை எழுதிடலாம். லாக் பி பை லாக் ஏ லாக் பி பை லாக் ஏ பெருக்கல் அடுத்த ஒன்றில் லாக் சி பை லாக் பி பெருக்கல் அடுத்த ஒன்றில் லாக் ஏ பை லாக் சி. கேன்சல் ஆகிறத பார்த்துட்டோம்னா லாக் பி கேன்சல், லாக் ஏ கேன்சல், லாக் சி கேன்சல். அனைத்து மதிப்புகளின் பெருக்கல் பலனும் 1 ஆகும். 1 என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 2 1 என்பது சரியான மடக்கையின் மதிப்பாகும். அடுத்து 10ஆம் கணக்கு பார்க்குறோம். 343இன் மடக்கை 3 எனில் அதன் அடிமானம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. 343க்கு மடக்கை எடுக்கிறோம். அப்போ லாக் ஆஃப் 343இன் மதிப்பானது 3. அடிமானம் என்னன்னு தெரியாது, அடிமானத்தை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏயின் மதிப்பு தான் கணக்கிடணும். மடக்கையின் மதிப்பை எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றுறோம். அப்படி மாற்றி எழுதுகிறப்ப மடக்கையில் இருக்கக்கூடிய அதே அடிமானம் தான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முக்கு வரும். வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பு 3 பவரில் எழுதிக்கலாம். மடக்கையின் மதிப்பு 343 தான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முக்கு மதிப்பாக வலதுபுறம் வரும். இப்போ ஏயின் அடுக்கு 3ன்னு இருக்குது. வலதுபுறம் இருக்கக்கூடிய 343ஐயும் நாம் அடுக்கு 3 வர மாதிரி கொண்டு வந்தோம்னா 343 என்பது 7ஆல் மட்டும்தான் வகுபடும். 7 அதாவது 4 7 28 மீதி 6 9 7 63 திரும்ப 7ஆல் வகுத்துட்டோம்னா 7 49 7ஆல் வகுக்கிறப்ப மதிப்பு 1. எனவே ஏ கியூப் ஈக்குவல் டு 7 பவர் 3. அடிமானம் சமமாக இருந்ததுன்னா அடுக்குகளை சமப்படுத்திக்கலாம், அடுக்குகள் சமமாக இருந்ததுன்னா அடிமானத்தை சமப்படுத்தலாம். எனவே அடுக்குகள் 3ன்னு இருக்கிறனால அடிமானத்தை சமப்படுத்துகிறப்ப ஏயின் மதிப்பானது 7. தேர்ஃபோர் ஆப்ஷன் 2 7 என்பது சரியான மதிப்பாகும். தேங்க்யூ.